எலக்ட்ரிக்கல். ஃபர்ஸ்ட் இயர் வந்து குஜராத் நாடர், செகண்ட் இயர் வந்து செல்வர்த்தி அரசு ஹாஸ்டல், தேர்ட் வந்து சிசி அண்ணாமலை நடக்குது. அரை 15 நான் தான் கடைசி. ஃபர்ஸ்ட் நான் நேவிக்கு போனேன். நேவியில் சைட் ஆகல சொல்லு. அப்போ கந்தசாமி இல்லை, கந்தசாமி அதுக்கப்புறம் அமெரிக்கன் கம்பெனியில் போய் வேலை பார்த்தேன். கிளிவெட் இன்ஜினியரிங் வேலை பார்த்தேன். உண்மையிலே சொல்லணும்னா நம்ம பாலிடெக்னிக்கில் படித்ததுனால தான் மெக்கானிக்கல் நமக்கு இது ப்ராக்டிக்கல் அனுபவம் கிடைச்சது. அது அமெரிக்கனில் போயிட்டு வந்தவங்க தான் எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அமெரிக்கன் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணி தான் எனக்கு இன்டர்வியூ வச்சு அதை செலக்ட் பண்ணாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ரயில்வேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். போட சொல்லுவாங்க என்னப்பா ரயில்வேல தானே கிடைச்சிருக்கு, ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவை திறக்க மாட்டாங்க. ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு 80 போஸ்டிங் குறைஞ்சது 1 லட்சம் பேர் எழுதுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, 100 போஸ்டிங்க்கு 40 போஸ்டிங் கேரளா மக்கள் தான் இருப்பாங்க. 100 பேர் எல்லாத்தையும் கேரளா பீப்புள் வந்து அவ்வளவு தூரம் வந்து வருவாங்க. ரயில்வேல அவங்கதான். அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு டயபெட்டிக் வந்து டிபி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விஆர்எஸ் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா போயிட்டு ஒரு ஒய்ஃபு டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சைடா போயிட்டு ஒர்க் பண்ணுறேன். உண்மை அதான் சொன்னேன். என்னுடைய கண்டிஷன் எல்லாருக்கும் ஒத்து போகாது, எல்லாருடைய கண்டிஷன் எல்லாருக்கும் ஒத்து போய் ஒய்ஃபு டீச்சரு பென்ஷன் வாங்குறேன். இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறேன். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், ஒரு குழந்தை. பையன் வந்து சீமெண்ட்ஸ் பெங்களூர் ஒர்க் பண்ணுறான். வில்லியம் தெரியும். இதில் என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு இந்த ஒரு இவர் கீழ்குடி சொன்னார், அவர் மண்டலபாணியம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், பழைய கூட்டம். அதனால இப்போது எனக்கு வந்து சொந்த ஊருன்னு எதுவும் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஹாஸ்டல் வாடனா இருந்ததுனால ஒவ்வொரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு போய்கிட்டே இருப்பார். அதனால தான் எனக்கு இந்த அருப்புக்கோட்டை நடுக்கல்வி மாவட்டம் பார்த்தீங்களா, இந்த மிடில் அது ஃபுல்லாகவே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். நீங்கள் சொன்னீங்கன்னா மண்டலபாணியம் சொல்கிறேன். இவர் வந்து பரதேசத்துக்கு கரெக்டாக அருப்புக்கோட்டை 38 கிலோமீட்டர். எங்கள் ஊருக்கு அடுத்து எட்டயபுரம். அப்பா ஊர் வந்து பன்னுடி, அதுக்கு அடுத்த ஊர் எட்டயபுரம். அம்மா ஊர் காளையார் சர்க்கிள். ஆனால் இந்த 2 ஊருக்குமே நான் போனதே கிடையாது. அது போனதெல்லாம் இப்படியே எங்க பரதேசி, திருச்சிலி, ரெட்டியப்பட்டி, கல்லூரி இந்த மாதிரியெல்லாம் வெட்டிகிட்டே இருக்கிறதுனால அவர் நம்ம கணியன் சொன்னார் பார்த்தீங்கன்னா, யாரும் ஒரே யாரும் ஒரேடினா இருக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க மட்டும் சொந்தக்காரங்க கிடையாது. எல்லாமே சொந்தக்காரங்க சொன்ன மாதிரி யாரும் ஊரை யாரும் கிடையாது. வேற வழி இல்லாம நாங்க ஒவ்வொரு ஊருக்கு போறோம் இல்லையா. என்னோட ரூம்மேட் வந்து பெரும்பாலும் கழிச்சு பாலமுருகனை பாக்குறேன். நான் எல்லாருமே வந்து நான் வந்து எப்போ இந்த சீசா அண்ணாமலை 15ஆம் குடும்பம் இருந்ததுனால இந்த பக்கம் தான் கேட்டீங்க சாப்பிட போகணும், இப்படிதான் வரணுன்றனால ஓரளவு எல்லாருமே எனக்கு வந்து செகண்ட் சீட்ல இருக்கு. எல்லாருமே வந்து எனக்கு 15 கிடையாது. நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டேன். உண்மையில சொன்ன மாதிரி என் மனைவி வேலைக்கு போகிறாங்க. அதில் ஒரு மகன் நான் விஆர்எஸ் கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கே போனாலும் யாராவது போனால் அவங்களோட டூர் போயிடும்.